கடலூரில் சிறுவன் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தாயின் தற்கொலைக்கு பழிவாங்க கொலை செய்ததாக கைதானவர் அளித்துள்ள வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணி குறித்து செய்தியாளர் தேவநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. கடலூர் அருகே உள்ள காராமணி குப்பத்தை சேர்ந்த கமலேஸ்வரி, அவரது மகன் சுகந்த்குமார் மற்றும் அவரது பேரன் நிஷாந்த் ஆகியோர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். விசாரணையில் கடந்த 12ஆம் தேதி இரவு வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கத்தியால் குத்தி படுகொலை செய்து பின் 15ஆம் தேதி அதிகாலை உடல்களை தீயிட்டு எரித்தது தெரியவந்தது. இது தொடர்பாக தனிப்படை போலீசார் சுமார் 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி உட்பட 4 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய 2 சென்னையில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சென்னையில் பதுங்கியிருந்த காராமணி குப்பத்தை சேர்ந்த சங்கர், ஆனந்த், அவரது நண்பர் ஷாகுல் ஹமீத் உள்ளிட்டோரை கைது செய்து விசாரித்தனர். அதில் சங்கர் ஆனந்தின் தாய் தற்கொலை செய்து கொள்ள சுகந்த்குமார் காரணம் என்றும் அதற்கு பழிவாங்க சுகந்த்குமாரை குடும்பத்துடன் கொன்றதாகவும் கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கொலை சம்பவத்தின் போது சங்கரின் ஒரு விரல் துண்டானதும் தெரிய வந்தது. இதனிடையே கைது செய்யப்பட்ட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் போலீசாரின் விசாரணையின் போது பொதுமக்களுடன் ஷாகுல் ஹமீத் நின்ற காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். இவர்களை மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விரிவான ஒரு விசாரணை நடத்துவதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த விரிவான விசாரணையில் மேலும் பல தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.